ஆகஸ்ட் 7 கௌரியை பெண் பார்க்க சென்றேன். இன்று அவளுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 8 அவளால் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிவோடு திரும்பினேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது பேச்சுலரா இருக்கும்போதே கேரியர் கொண்டுருவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு கேரியர் காணும்? சாரி மறந்துட்டேன், நான் வந்துடுறேன். நீங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? Many more happy returns of the day. ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, போன வருஷம் உங்க பிறந்த நாளை பார்த்தா நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். அத நான் மறக்கல, நீங்க மறந்துட்டீங்க. ஒரு நண்பனுங்கிற முறையில உங்களை வாழ்த்துறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சார் வாங்க. நினைச்சேன் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா லீவ் போட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அந்த ஐடியால தான் நைஸா டிஃபன் கேரியர் விட்டுட்டு போயிருக்கீங்க. என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரே தலைவலியா இருக்கு. ஐயோ தலைவலிக்குதா? இருங்க காஃபி கொண்டு வரேன். கௌரி, கேஸுக்கு சொல்லியிருந்தேன், யாராவது வந்தாங்களா? இல்லையே. யாரும் வரல? யாரும் வரல. இருங்க காஃபி கொண்டு வரேன். யாரும் வரலன்னு சொல்லிட்டாளே. லட்சுமிகாந்தை பூ கொடுத்தது என் கண்ணால பார்த்தேன். அண்ணே ஸ்வீட்ண்ணே. என்ன விசேஷம் சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணுக்கு பிறந்த நாள். அப்படியா? நம்ம செக்ஷன்ல இருக்கிற எல்லாரும் கொடுத்துருங்க. சரி சார். மறக்காம இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் கொடுங்க, அவன் ஒரு மாதிரி கோவிச்சுக்குவான். நல்லது சார். கேஸுக்கு சொல்லியிருந்தேன், ஆள் வந்தானா? இல்லையே. யாரும் வரல? யாரும் வரல. சார் என்ன விசேஷம் சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணுக்கு பிறந்த நாள். அப்படியா? யாரு? சீனிவாசன் சார் வீடு தானே? ஆமாங்க. அவர் மிஷின்ல அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ எங்க இருக்காரு? தேவகி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கௌரி, என்னங்க அவர் எங்க எப்படி இருக்காரு? எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. சிஸ்டர், உடனே கேஜி ஹாஸ்பிடல் போன் பண்ணி சீக்கிரமா ஓ குரூப் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கமான் குயிக். டாக்டர் அப்படி இருக்காரு? அவருக்கு நிறைய பிளட் போயிருக்கு. உடனே பிளட் கொடுத்தா தான் பழக்க வைக்க முடியும். வேணும்னா பிளட் எடுத்துக்கங்க டாக்டர். நீங்க அவரோட வைஃப். என்ன குரூப்? ஏ பாசிட்டிவ். ஐ see. அவர் ஓ பாசிட்டிவ்ல வேணும். ஐயோ டாக்டர், என் ஹஸ்பண்ட் ஓ பாசிட்டிவ் தான். அவருக்கு நான் ஃபோன் பண்றேன். கமான் குயிக். இட் இஸ் நாட் நெசசரி டாக்டர். வை? அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. வெரி குட், லுக் ஆஃப்டர் ஹிம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் நண்பனோட உயிரை காப்பாத்தணும்னு தானே என்னவோ ஆண்டவன் எங்க ரெண்டு பேருக்கு ஒரே குரூப் பிளட் கொடுத்திருக்கான். God is great. ஏம்பா சீனிவாசன் எப்படி இருக்கான்? நல்ல வேளை, நம்ம ஸ்டோர் கீப்பர் லட்சுமி இருக்காரு, அவர் ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டார். இருப்பா வரேன். லட்சுமி நாயத்து ரத்தம் கொடுத்தானா? டேய் அட பாவி, ஏடா மச்சி நீ ரத்தம் கொடுத்த? எப்படியோ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். வெரி குட்.
நம்ம குழந்தை கிட்ட ஒரு ரத்த பாசத்தை உருவாக்குறக்கா தாண்டா அவ புருஷனுக்கு ரத்தம் கொடுத்தேன். இப்ப ஹீரோயின் முன்னாடி ஐயா ஹீரோ லெவலுக்கு வந்துட்டாருல்ல. எப்படியோ ஹீரோ லெவலுக்கு வராம இருந்தா சரி. ஆ? ஏங்க எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? இல்லடா, ஃபேக்டரிக்கு வந்த உடனே ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டேன். சரி, நீ ஹாஸ்பிடல் தான் போயிருப்பேன்னு நான் நேரா இங்க வந்துட்டேன். ஆமா, இப்ப அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ அந்த பொண்ணு செஞ்ச புண்ணியம் இல்லன்னா இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாதுங்க. வாவ். எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? தேவகி ஹாஸ்பிடல். நான் நாளைக்கே போய் பார்க்கறேன். ஆமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. போய் காபி சாப்பிடு. டாக்டர், நான் அவரை பார்க்கலாங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல கான்சியஸ் வந்துரும், அப்புறம் பார்க்கலாம். அனாவசியமா யாரும் உள்ள விடாத, பி கேர்ஃபுல். நம்ம தோஸ்துகள் எங்கடா? எல்லாரும் சீனிவாசனை பார்க்க மரத்தடியில காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவனை பார்க்க வேண்டாம். 50 ரூபா எல்லாரையும் தள்ளிக்கிட்டு போய் காபி சாப்பிட்டு. ஏண்டா? கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் கண்ணு முன்னாடி 2 ஃபிகர் தான் தெரியணும். ஒண்ணு அவன் பொண்டாட்டி, பக்கத்துல நான். என்னடா ஒய்ஃப் தனியா இருப்பாங்களே நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் ஒருத்தர் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பழகிட்டு தான் உங்ககிட்ட போடா. அவன் ரொம்ப டயர்டா இருப்பான் போல இருக்கு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, நம்ம போவோம். வாங்க போலாம்.